நண்பர்களே, ஆத்விகா பூமுவின் நாவல்களுக்கு ஏபி வர்சஸ் எனும் அப்ளிகேஷன் இருப்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல நிறைய நாவல்கள் இப்போ எழுதிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாவல்களுடைய முதல் அத்தியாயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாசிக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில கதைகள் இலவசமாகவும் கிடைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது எழுதி முடிக்கப்பட்ட நாவல் உனக்குள் நானே. அப்ளிகேஷன்ல இதோட கதையின் AP 2. அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதோட இந்த கதையை நீங்க ஆடியோ புக்காவும் யூடியூப் சேனல்ல கேட்கலாம். அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உனக்குள் நானே அத்தியாயம் 1. விட்டுருங்க சார், இனி பொண்ணுங்க மேல நான் கைய வைக்க மாட்டேன் என்று கதறியவனை இழக்காரமாக பார்த்தவாறு அவன் முன்னால் இருந்த ஒற்றை கதிரையில் கால் மேல் கால் போட்டு வெள்ளை வேட்டி சட்டையில் கருப்பு நிற சன்கிளாஸுடன் உட்கார்ந்திருந்தான் சாணக்கியவர்மன். 30 வயதே ஆன வளர்ந்து வரும் இளம் அரசியல்வாதி. பாராளுமன்ற உறுப்பினரான அவன் அனைத்து குற்றங்களுக்கும் மறைமுகமாக தண்டனை வழங்கும் புரட்சி வீரன். 6 அடி உயரமும் பறந்து விரிந்த மார்பும் என வாட்டு சாட்டமான இளைஞன். அவன் தம்பி விஸ்வவர்மன் அடிதடி கட்ட பஞ்சாயத்து என சிட்டியையே ஒரு கலக்கு கலக்குபவன். அவன் சாயலிலேயே அண்ணனுக்கு பக்கத்தில் கம்பீரமாக நின்றிருந்தான். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்று ராமர் லக்ஷ்மணனாக வாழ்ந்து வரும் சகோதரர்கள் இருவரும் சுகாதார அமைச்சர் திரு மகாலிங்கத்தின் சீமந்த புத்திரர்கள். கதிரையில் கட்டி வைக்கப்பட்டிருந்தவனை சற்று நேரம் அழுத்தமாக பார்த்த சாணக்கியன் வேட்டியை மடித்து கட்டியபடி வேகமாக அவன் அருகில் நடந்து வந்து காலால் கீழே கிடந்த கத்தியை ஏந்தி கையில் எடுத்தவன் ஒரே வீச்சில் கட்டியிருந்த அவன் இரு கைகளையும் துண்டாக்கினான். இரத்த வெள்ளத்தில் வலியில் முனகியவனை பார்த்து சிரித்தவன் கத்தியை கீழே போட்டபடி வேட்டியை இறக்கிவிட்டு அடியாக்களிடம் தன் கழுத்தில் கையை வைத்து அவனை முடித்துவிடும்படி சைகை செய்தவன் விறுவிறுயென முன்னோக்கி நடக்க பின்னால் விஸ்வா நடந்தான். வண்டியை அடைய போனவனுக்கு அவன் தாயிடமிருந்து அழைப்பு வந்தது. சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, உங்க அப்பா நம்ம கயல்வெளிக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு என்று மறுமுனையில் அவன் அன்னை பதறினார். நல்ல விஷயம் தானம்மா, அதுக்கு எதுக்கு பதட்டம் என்று கேட்டவனிடம், நீ வந்து மாப்பிளைய பாரு, உனக்கே புரியும் புத்துக்கிட்ட மனுஷன் என்று அழுதவாறே தொலைபேசியை வைத்தார். அன்னையின் பதட்டத்தில் தானும் பதட்டம் அடைந்தவன் தொலைபேசியை அணைத்துவிட்டு தம்பியுடன் வீட்டுக்கு விரைந்தான். வீட்டுக்குள் நுழையும் போது அவன் செல்ல தங்கை மனோதத்துவ நிபுணரான கயல்விழி வீட்டில் இல்லாத சமயம், நாளைக்கே கல்யாணம் வைக்கலாம் என்று இனம் தெரியாத ஒரு குரல் ஒன்று அவன் காதில் விழுந்தது. பதறியபடி உள்ளே நுழைந்தவன் மாப்பிள்ளையை கண்டு அருவர்த்து போனான். உடலை விட பெரிய ஜீன்ஸும் தொய்வான ஷர்ட்டும் போட்டு தோள்வரை வளர்ந்திருந்த பரட்டை தலையுடன் முகம் தெரியாத அளவுக்கு முழுவதும் தாடியுடன் வாயிலிருந்து ஜொல்லு வடிய பற்கள் அனைத்தையும் வெளியில், அப்பா பொண்ணெங்கப்பா என்று பல் தெரிய சிரித்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன். அந்த சந்தர்ப்பத்தில் மகாலிங்கத்தை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலை. சாணக்கியனுக்கு இருக்கும் அரசியல் செல்வாக்கில் 2 மடங்கு உடையவர் அவன் தந்தை. அவருடன் தனிப்பட்ட பகையால் பேசுவதை அந்த சந்தர்ப்பத்தில் நிறுத்தியிருந்தான். அவன் வருவதை பார்த்த மகாலிங்கம் அவனை சட்டை செய்யாமல் தனது பேச்சை தொடர்ந்தார். அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட மகாலிங்கத்தின் பெருவிரலை கூட புது அரசியல் ரத்தம் ஓடும் சாணக்கியனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அனைவரும் அறிந்ததே. அவரை முறைத்தபடி வேட்டியின் நுனியை தூக்கியவாறே தனது அறைக்குள் நுழைய பின்னால் விஸ்வாவும் அவனின் தாய் சித்ராவும் உள்ளே நுழைந்தனர். அண்ணா, அப்பாக்கு என்னாச்சு? இந்த பைத்தியக்காரன் தான் மாப்பிள்ளையா? அவருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு என்று தந்தைக்கு திட்டிய தமையனை ஒற்றை பார்வையால் அடக்கியவன் தாயிடம் திரும்பி, அம்மா, அப்பாவோட இதை பத்தி பேசலையா என்று சித்ராவை கேட்டான். உங்க அப்பா நாம சொல்றத கேக்குற மனுஷனாடா? என்னால முடியல, என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போகுதே என அழத் தொடங்க குரலை செருமியபடி அங்கு மகாலிங்கம் வந்து சேர்ந்தார். மகனுக்கு குறைவில்லாத உயரமும் கம்பீரமும் என இந்த வயதிலும் துரு என இருப்பவர். அழுத சித்ராவும் மகாலிங்கத்துக்கு பயந்து அழுகையை கட்டுப்படுத்தும் பொருட்டு வாயை புடவை முந்தானையால் மூடியபடி நிற்க அனைவரையும் இறுகிய முகத்துடன் பார்த்தவர், இந்த பையன் காத்து முத்து தான் நம்ம கயல்வெளிய கட்டிக்கு போற பையன். என் அரசியல் வாழ்க்கைக்கும் இது முக்கியமான திருமணம். இதுக்கு மேல யாரும் எதுவும் பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கர்ஜித்தபடி சாணக்கியனை முறைத்தவாறு வெளியேறினார். என்னது காத்து முத்துவா? பேராவது நல்லா இருக்க வேணாம் என்று மனதில் வெறுப்புடன் யோசித்த சாணக்கியன் வெளியில் வேட்டையாடும் சிங்கமாக இருந்தாலும் வீட்டுக்குள் அப்பாவை மீறி பேச முடியாத மகன்தான். அவன் இதுவரை தனது வாழ்க்கையில் அப்பாவை மீறி செய்த ஒரு காரியம்தான் தற்பொழுது இருவரையும் பிரித்து வைத்திருந்தது. அது அவன் தனிப்பட்ட வாழ்க்கை என்பதால் மகாலிங்கம் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அவனது மறைமுக வாழ்க்கை அரசல் புரசலாக தெரிந்தாலும் அதில் தலையிடாத மகாலிங்கத்தின் மேல் தனி மரியாதை அவனுக்கு உண்டு.
நிதானமாக ஆட்களை வீழ்த்துவது சாணக்கியனின் தந்திரம் என்றால், அதிரடியாக அனைத்தையும் துவம்சம் செய்வது விஸ்வாவின் வீரம். இரண்டையும் கலந்த கலவைதான் மகாலிங்கம். மகாலிங்கம் கூறியதை கேட்டு, என்னன்னா அது என்று கொந்தளித்த விஸ்வாவை பார்வையாலேயே அடக்கியவன் தந்தை மேல் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தியபடி தாயையும் தம்பியையும் அழைத்துக் கொண்டு ஹாலுக்குள் மூவரும் வந்த சமயம் அழகிய நிலவை போல சந்தோஷமாக கயல்விழி வீட்டுக்குள் வந்து சேர்ந்தாள். அவளை அடியாட்கள், பாதுகாவலர்கள் தொடக்கம் எல்லோரும் பரிதாப பார்வை பார்ப்பதை அறிந்தவள் ஏனென்று புரியாமல் உள்ளுக்குள் வந்தாள். ஹாலின் நடுவில் மகாலிங்கமும் அவருக்கு நேரெதிரில் ஓரளவு வயதானவரும் பக்கத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட காத்தமுத்துவும் இருந்தனர். அவர்கள் தன்னிடம் சிகிச்சைக்கு வந்திருக்கின்றனர் என்று தப்பாக நினைத்தவள், நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாமே என்று வெகுளியாகவும் அதே சமயம் அக்கறையாகவும் கேட்டாள். உண்மை தெரிஞ்சா என்னாகுமோ என்று சாணக்கியனும் விஸ்வாவும் தள்ளியிருந்த கதிரையில் இருந்து நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சித்ராவோ பொங்கி வந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளே சென்று விட்டார். உடனே கயலை பார்த்த மகாலிங்கம், அம்மா கயல், மாப்பிள்ளை பேரு காத்தமுத்து, உன்னை கட்டிக்க போறவர், நாளைக்கு கல்யாணம் என்றார். இருவரையும் புருவம் சுருக்கி பார்த்தவள், இதுல யார பார்த்தாலும் மாப்பிள்ள போல தெரியலேப்பா என்றாள். அவள் சொன்னதை கேட்டு வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் சாணக்கியன் சத்தமாக சிரித்து விட்டான். அவனை பார்த்து மகாலிங்கம் முறைக்க அதனை சட்டை செய்யாமல் கால் மேல் கால் போட்டு வெண்ணிற ஷர்ட் காலரை பின்னால் இழுத்து விட்டபடி கயல்வெளியை சுவாரஸ்யமாக பார்த்தான். இவர்தாமா மாப்பிள்ள என்று மகாலிங்கம் காத்துமுத்துவை சுட்டிக்காட்ட அதிர்ந்தவள், அப்பா என்னால முடியாது, உங்களுக்கு என்னாச்சு என்று கோபத்தில் எகிரத் தொடங்கினாள். அன்றிருந்த நிலையில் அவரை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே ஜீவன் கயல் மட்டும்தான். அவள் சம்மதிக்க மாட்டாள் என்ற தைரியத்தில்தான் சாணக்கியன் அதுவரை வாயை மூடி அமர்ந்திருந்தான். அவள் கூறியதை கேட்ட சாணக்கியன் கொடுப்புக்குள் சிரித்தபடி தம்பியை பார்க்க அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது வீறு கொண்டெழும் சிங்கம் பதுங்கியதன் நோக்கம். அவனும் சிரித்தபடி கண்ணடித்துவிட்டு நடப்பதை சுவாரஸ்யமாக அண்ணனுடன் சேர்ந்து பார்க்க தொடங்கினான். இது மகாலிங்கம் எதிர்பார்த்த விடயம்தான். தன் அதிகாரத்தால் மனைவி மகன்களை அடக்கியவருக்கு மகளை அடக்க முடியாது என்று தெரியும். அவளை எவ்வாறு வழிக்கு கொண்டு வருவது என்றும் அவருக்கு தெரியும். உடனே உள்ளவாமா பேசலாம் என்று தனது அறைக்குள் அழைத்து செல்ல அவளும் கேள்வியாக அவரை பார்த்தபடி பின்னால் சென்றாள். அறையிலிருந்து சிறிது நேரம் கழித்து வெளிவந்தவர் முகத்தில் வெற்றி பூரிப்பு. அவர் பின்னால் மெதுவாக வெளியே வந்த கயல்விழி கண்ணில் கோர்த்திருந்த கண்ணீரை உள்ளிழுத்தபடி, நாளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா என்று சொல்லிவிட்டு விறுவிறு மாடி ஏறிவிட்டாள். இதனை கேட்டு அதிர்ச்சியுடன் கதிரையிலிருந்து எழுந்தவர்கள் மனதுக்குள், இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று நினைத்தபடி நிற்க அவர்களை பெருமிதமாக பார்த்துவிட்டு நக்கல் சிரிப்புடன் கடந்து சென்றார் மகாலிங்கம். மகள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் இவருக்கு இந்த சிரிப்புத்தான் ஒரு கேடு என்று சாணக்கியனால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. மாடி ஏறி வந்து அறைக்குள் அடைந்து கொண்ட கயல்விழிக்கு அழுகை மட்டும் நிற்கவில்லை. தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தவள் அவள் அண்ணன்மார் இருவர் தொடர்ச்சியாக தட்டியும் கதவை திறக்க முடியாது என்று கராராக கூறிவிட்டாள். அவள் நடவடிக்கையில் நிதானமான சாணக்கியனுக்கே ஒரு கன மாத்திரம் வந்தது. அவள் அறைக்கு வெளியே நின்றபடி, உனக்கு என்ன பைத்தியமா கயல், அவனை கட்டிட்டு என்ன பண்ண போற, முடியாதுன்னு சொல்லு ப்ளீஸ் என்று தங்கையின் வாழ்க்கைக்காக அவளிடமே இறைஞ்சினான். அவன் இறைஞ்சலில் மேலும் அழுகை முட்டிக்கொண்டு வர, நான் முடிவெடுத்துட்டேன்னா இது ஏன் வாழ்க்கை, நான் உங்க வாழ்க்கையில தலையிட நீங்க விரும்புறதில்லையே, அதுபோல நீங்களும் என் வாழ்க்கையில தலையிட வேண்டாம் என்று தன்னை தள்ளி வைத்து தங்கை பேசிய பேச்சில் மனமுடைந்தவன் ச்ச என்றபடி தன் அறைக்குள் நுழைந்தான். விஸ்வாவோ தனக்கு வந்த கோபத்தை அடக்க முடியாமல் தவித்தவன் மன நிம்மதிக்காக தனது நண்பர்களுடன் குடிக்க சென்று விட்டான். தனது அறையிலிருந்து வாசலை பார்த்த சாணக்கியன் கண்களுக்கு காத்துமுத்துவும் அவனுக்கு பாதுகாப்பாக செல்லும் 4 வீரர்களும் தெரிந்தனர். மகனை பற்றி அறிந்த மகாலிங்கம் இந்த ஏற்பாடை செய்திருந்தார். இவன்கிட்ட நான் ஏன் வீரத்தை காட்டுவேன்னு நினைச்சிட்டீங்களே என்று மனதுக்குள் நினைத்த சாணக்கியன் கனத்த மனதுடன் படுக்கையில் சாய்ந்தான். அடுத்த நாள் கல்யாணம். வானிலிருந்து தேவதையே இறங்கி வந்ததோ என்று எண்ணும் அளவுக்கு இளம் சிவப்பு நிற கூரை புடவையில் முழுக்க முழுக்க வைரத்தாலான அட்டிகள், ஒட்டியானம், ஜிமிக்கி, தோடி என தங்க தாம்பாளமாய் நடந்து வந்தவள் சிவந்திருந்த கூரான நாசியில் வைர மூக்குத்தி மின்ன செம்பவள இதழ்களை பட்களுக்கிடையில் கடித்தவாறு கண்களில் கண்ணீர் வழிய தனது தந்தையான அமைச்சர் மகாலிங்கத்தை இறைஞ்சிய பார்வை பார்த்தவாறு மணமேடையில் வந்து உட்கார்ந்தாள் கயல்விழி. மகாலிங்கம் பக்கத்தில் சித்ரா மகளின் வாழ்வை எண்ணி புடவை முந்தானையால் வாயை மூடி அழுகையை கட்டுப்படுத்தியவாறு நிற்க கண்களில் மறைக்கப்பட்ட வருத்தத்துடன் மணமகனை பார்த்து கொண்டிருந்தார் மகாலிங்கம்.
சாணக்கியனும் விஸ்வாவும் மாப்பிள்ளையைத்தான் அனல் பறக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். மணமகள் அருகில் மாப்பிள்ளையோ வேட்டி சட்டையில் ஹி 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 என்று சிரித்தவாறு, அப்பா பொண்ணுப்பா என்று சொல்லியவாறு உட்கார்ந்திருந்தான். அவன் பொது நிறமாக இருப்பான் என்று கணிக்கத்தான் முடியும். அவன் முகத்தை மூடியிருந்த மீசையும் தாடியும் அவன் உருவத்தையே மறைத்திருந்தது. உடலை கூனி குறுக்கி அமர்ந்திருந்தான். ஐயருக்கே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கத்தான் வேண்டுமா என்று தோன்றினாலும் மகாலிங்கத்துக்கு பயந்து மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார். முகூர்த்த நேரம் நெருங்கியதும் கெட்டிமேளம் என்றபடி ஐயர் தாலியை எடுத்து மாப்பிள்ளையிடம் நீட்ட, ஐயர் கொடுத்த தாலியையும் கயல்விழியையும் மாறி மாறி பார்த்த காத்துமுத்து என்று சிரித்தபடி அவள் கழுத்தில் தாலியை கட்டினான். அவன் தோற்றமே கயலுக்கு அருவருப்பை கொடுத்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். சித்ராவுக்கு கவலை தாழாமல் தாலி கட்டும் சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் சென்று நின்று கொண்டிருந்தார். கல்யாணம் முடிந்ததும் மாப்பிள்ளையின் தந்தை, என் பையனை நல்லா பாத்துக்கமா, உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் என்றார். என்னது, வீட்டோட மாப்பிள்ளையா என்று யோசித்தாலும் தங்கை தனியே போய் கஷ்டப்பட தேவையில்லை என்று நிம்மதியாக இருந்தது சாணக்கியனுக்கு. சரி என்று தலையை ஆட்டியவள் தனது தந்தையை பார்த்தாள். அவள் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் அவர் நிலை குலைந்து போனார். இனி எதுவும் மாறப்போவதில்லை என்று நினைத்தபடி கண்மூடி திறந்த இழகிய மனம் கொண்ட அந்த பெண் அவனை கணவனாக பாராமல் மனநோயாளியாக பார்க்க வேண்டுமென முடிவெடுத்தாள். புது மாங்கல்யம் கழுத்தில் மின்ன தனது ஆசை கனவு அனைத்தையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு பக்கத்தில் நின்ற கணவனின் கையை அவளாகவே பிடித்தவள் அவனை அழைத்துக் கொண்டு கோயிலிலிருந்து வெளியேறி தங்களது வண்டியை நோக்கி சென்றாள். ஐ, ஏன் பொண்டாட்டி என்றபடி பின்னால் சிரித்தபடி வந்தவனை விரக்தியாக பார்த்து சிரித்தவள், உள்ள போங்க என்று கார் கதவை திறந்து விட்டவள் தானும் ஏறிக்கொண்டாள். கணவன் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் மனைவி செய்வதை பார்த்து மனம் வெதும்ப மட்டுமே அவளின் தாயானும் தமையன்களாலும் முடிந்தது. ஆனால் அவள் வீட்டோடு இருப்பது நிம்மதியை தர அவள் பின்னால் அனைவரும் தமது வண்டிகளில் புறப்பட்டனர். வீட்டுக்கு வந்ததும் சித்ரா ஆரத்தி எடுக்க அவன் கையை பிடித்து அவனை தனது அறைக்குள் அழைத்து சென்றாள் கயல்விழி. மனோதத்துவ நிபுணரான அவளுக்கு அவனை கையாளுவது கஷ்டமாக இருக்கவில்லை. அவள் சொல்லுவதை அவனும் அடம் பிடிக்காமல் கேட்டு நடப்பான். இப்படியே நாட்கள் மெதுவாக நகர அன்று கயல்விழி வேலைக்கு போய்விட்டாள். காத்துமுத்துவும் கயல்விழியை தவிர யாருடனும் அதிகமாக பேச மாட்டான். முன்னரையில் சப்பனம் கொட்டி இருந்தபடி அவள் வீட்டு நாய்க்குட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் காத்துமுத்து. அந்நேரம் பார்த்து அங்கு வந்த அடியால் ஒருவன், ஏய் பைத்தியம், உள்ள போ என்று சொல்ல கோபமடைந்தவன் பக்கத்தில் கழுவி வைத்திருந்த அழுக்கு வாளியை எடுத்து அவன் மேலே கவிழ்த்துவிட்டு முழுவதுமாக நனைந்திருந்த அவனை பார்த்து கை கொட்டி சிரித்தான். அவன் செய்கையில் ஆத்திரமடைந்த அந்த அடியால் இடுப்பிலிருந்த பெல்ட்டை கழட்டி அவனை சரமாரியாக அடிக்கத் தொடங்கினான். யாரும் அந்நேரம் அங்கே இல்லாத சமயத்தில் வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து புரண்டு அழுதவனை அப்போது அங்கு அதிர்ஷ்டவசமாக வந்து சேர்ந்த சாணக்கியன் கண்டுகொண்டான். ஓடிச் சென்று பெல்ட்டை பறித்து எறிந்துவிட்டு ஓங்கி அடியாளுக்கு அறை விட்டவன் கீழே அழுது கொண்டிருந்த அவனை தூக்கி எழுப்பியவன் அவனை அழைத்து கொண்டு போய் கயலறையில் இருக்க சொல்லிவிட்டு மறுபடியும் கீழே வந்தான். நேரே அந்த அடியாளிடம் வந்தவன், என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை, அவர் மேல ஒரு தூசு விழுந்தா கூட நான் இனி மனுஷனா இருக்க மாட்டேன் என்று உருமியவன் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். வீட்டுக்கு வந்த கயலிடம் காத்துமுத்து நடந்ததை அழுதபடி ஒப்பிக்க அதை கேட்டவள் அந்த அடியாளை உண்டி இல்லை என்று பண்ணிவிட்டாள். வெகுளியாகவும் அதே நேரம் குழந்தை போலவும் இருந்த காத்துமுத்துவை எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்திருந்தது. கயல் சொல்லும் எல்லாத்தையும் கேட்கும் காத்துமுத்து தனது உடை மற்றும் தலைமுடியை மட்டும் அவளை தொட அனுமதிக்க மாட்டான். சாணக்கியனுடன் நன்கு ஓட்டிக்கொண்டவன் விஸ்வாவின் அதிரடிக்கு பயந்து அவனை விட்டு தள்ளியே நின்றான். இவ்வாறே நாட்கள் கிழமைகள் மாதங்களாகின. அன்றுடன் அந்த நகரத்தில் 4வது பெண் காணாமல் போயிருந்தாள். கமிஷனர் அலுவலகத்தில், மித்ரா, நோ மோ எக்ஸ்கியூசஸ். எத்தனை மிஸ்ஸிங் கேஸ், எதுக்கும் ஆக்ஷன் இல்ல, எவிடன்ஸ் இல்ல. எல்லாம் நடந்தது உங்க ஸ்டேஷன் ஏரியாவில தான். இர்ரெஸ்பான்சிபிள் இடியட்ஸ் என்று தன் முன்னால் அவரை அழுத்தமாக பார்த்தபடி நின்று கொண்டிருந்த போலீஸ் பெண்ணை திட்டிக் கொண்டிருந்தார் கமிஷனர் விருதாச்சலம். மேலும் தொடர்ந்தவர், இனி உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணல. எல்லாம் சிஐடி பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இனி உங்க வேலை மிஸ்டர் மகாலிங்கம் வீட்டுக்கு செக்யூரிட்டியா போறதுதான் என்றதும் மித்ரா அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தவள் மனதுக்குள், அந்த வீட்டுக்கா என்று தடுமாறியபடி சார் என்று அழைக்க அவள் பார்வையை தவிர்த்த விருதாச்சலம், நோ மோ எக்ஸ்கியூசஸ், ஜஸ்ட் லீவ் என்றபடி தனது வேலையை தொடர்ந்தார். தொப்பியை கழட்டியபடி சோர்வாக வெளியே வந்த மித்ரா, ஷிட்
என்று காலை உதைத்தவள் ஒரு பெருமூச்சுடன் தனது கடமையை ஏற்றுக்கொள்ள மந்திரி வீட்டுக்கு சென்றாள். வீட்டினுள்ளே வந்தவளை அங்கிருந்த அனைவரும் விழிவிரித்து பார்க்க சோஃபாவில் உட்கார்ந்திருந்த மகாலிங்கத்திடம் செல்யூட் அடித்துவிட்டு தனது கையிலிருந்த கடிதத்தை நீட்டினாள். அவளின் கம்பீரத்தை பார்த்து ஒரு கணம் அசந்தவர் அவள் நீட்டிய கடிதத்தை பிரித்து பார்த்ததும் அவருக்கு விளங்கிவிட்டது. அவளை இங்கு வரவழைத்தது தனது மகனது வேலை என்று. கடிதத்தை படித்து முடிய மடித்து உரைக்குள் போட்டபடி, எப்படிம்மா இருக்க என்று அக்கறையாக விசாரிக்க அவளோ, நல்லா இருக்கேன் மாமா என்று இலகிய குரலில் சொன்னாள். சற்று முன் அவளிடமிருந்த இறுக்கம் அவர் அக்கறையால் கொஞ்சம் குறைந்திருந்தது. அதை கேட்டு பெருமூச்சு விட்டவர், இன்னைக்கு டெங்கு விழிப்புணர்வு சம்பந்தமான பிரஸ்மேட் இருக்கு, அது வரைக்கும் இங்க உட்காருமா என்று கூற, இல்ல சார், நான் உங்க பாதுகாப்புக்கு தான் வந்திருக்கேன், வெளியவே நிக்கிறேன் என்றபடி கம்பீரமாக வெளியே சென்று நின்று கொண்டாள். அவள் கடமை உணர்ச்சியை பார்த்தவர் அவளை நினைத்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டார். கூட்டத்துக்கு போக ஆயத்தமான அவர் அறையினுள்ளே செல்லும் போது சாணக்கியனும் விஸ்வாவும் ஆயத்தமாகி வெளியே வந்து கொண்டிருந்தனர். வெள்ளை வேட்டி சட்டையும் அரும்பிய தாடியும் என கம்பீரமாக அவன் முன்னே வர, பின்னால் ஜீன்ஸும் முழங்கை வரை மடித்து இன் பண்ணிவிட்ட ஷர்ட்டும் என விஸ்வா வந்தான். இருவரும் அவளையே கூர்ந்து பார்த்தபடி இதழ்களுக்குள் அடக்கப்பட்ட சிரிப்புடன் வெளியே வந்தனர். அவர்கள் நக்கல் சிரிப்பை கண்டு கொண்டவள், இவங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லை என்று மனதுக்குள் நினைத்தபடி கண்களை அசைக்காமல் நேரை பார்த்தபடி நின்றாள். வெளியே வந்த சாணக்கியன் கண்கள் ஒரு கணம் மித்ராவின் கண்களை சந்தித்து மீண்டது. அவனை கன நேரத்தில் அனல் தெறிக்க பார்த்தவள் மீண்டும் நேராக நிமிர்ந்து நின்று கொண்டாள். அவள் பார்வையை கடந்து சென்றவன் சிறிது யோசித்துவிட்டு, ரொம்ப தான் பண்றா, இவளை சும்மா விடக்கூடாதே என்று நினைத்தபடி திரும்பி வந்து அவள் முகத்தின் முன் சொடக்கிட்டு, MP வரும்போது செல்யூட் அடிக்க சொல்லித் தரலையா டிபார்ட்மெண்ட்ல என்று கேட்டான். அவன் கேட்டதும் அவனை பார்க்காமலேயே சல்யூட் அடித்தாள். அவள் அடிப்பதை கொடுப்புக்குள் சிரித்தபடி விஸ்வா சாணக்கியனுக்கு பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவள் அடித்து முடிய, தட்ஸ் மை கேர்ள் என்றபடி முன்னே வாசலை நோக்கி நடந்த சாணக்கியன் கூட்டத்துக்கு செல்லும் பொருட்டு தந்தை வரும் வரை முன்னாலிருந்த கதிரையில் தம்பியுடன் காத்திருந்தான். மகாலிங்கம் வரும் வரை சிலை போல நின்றவளுக்கு அலுப்பாக இருக்க வீட்டை சுற்றி பார்க்கலாம் என்று நினைத்தவள் வீட்டின் சுவரை ஒன்றி நடந்தாள். திடீரென சுவர் அருகிலிருந்து அவளை இழுத்த ஒரு கை அவள் தொப்பியை கன நேரத்தில் கழட்டி திமிரிய அவளை அணைத்து அவள் இதழ்களை தனது இதழ்களால் சிறை செய்திருந்தது. கதையை தொடர்ந்து வாசிக்க ஏபி வர்சஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி 1 வருடத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆத்விகா பொம்முவின் 120க்கும் மேற்பட்ட நாவல்களை தடையின்றி வாசிக்கலாம்.